இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவும் நடக்கல, நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும். அந்த மானத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கோன்னு அம்மாவும் சொல்றாங்க, நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஏனே தெரியல, இந்த கல்யாணம்ன்ற வார்த்தையவே என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நீங்க ஜோக் தானே பண்றீங்க? இது ஜோக் இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். அப்படின்னா நீங்க காப்பாத்தின என் உயிரை நான் இழந்துடணுமா? எதுக்கு நீ எதுக்கு இழக்கணும்? அப்பாவித்தனமா எப்படி கேக்குறீங்களேங்க? மானமே போனதுக்கு அப்புறம் இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? எதுக்கு வாழணும்? நீங்க பாரு பூமி, நீ இழந்த மானத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன தாராளமா நம்பலாம், நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா என் கூட இந்த நீ கல்யாணம்ன்ற ஆசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தீனா அதை தயவு செஞ்சு அழிச்சிருப்போம். ஐம் சாரி. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் அவ்வளவு எடுத்து சொன்னேனே, அப்ப சரின்னு சொன்னானே. பூமி, உன் நிலைமைய நீ அவனுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. எல்லாம் சொல்லிட்டு அத்தை, உன் மானம் மரியாதைய எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. நிஜமாவே இந்த ககனுக்கு மூளை கெட்டுதான் போச்சுன்னு நினைக்கிறேன். அவன் இப்ப பிரஸ் மீட் வச்சிருக்கான். கொஞ்ச நேரத்துல மீடியால அவன் லைவா பேச போறான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா அனௌன்ஸ் பண்ண போறான்னு நினைச்சு உனக்கு அந்த சந்தோஷத்துலதான் நான் போன் பண்ணேன். என்னது, பிரஸ் மீட் வச்சிருக்காரா? மறுபடியும் என்னை எல்லார் வாயிலையும் விழ வைக்கிறதுக்கா? அவர் என்னதான் பிரஸ் மீட் வச்சு பேசினாலும் நான் இழந்த மானம் மரியாதைய திருப்பி கொடுக்க முடியுமா? அதாம்மா எனக்கும் ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ இப்போ டிவில லைவ் பாரு, என்ன நடக்குதுன்னு உனக்கும் புரியும். என்ன எந்த ஆசையில லைவ் பார்க்க சொல்றீங்க அத்தை? என்னை பத்தி கேட்டு எல்லாரும் சிரிக்கும் போது அத நான் பார்த்து அழ சொல்றீங்களா? நான் பார்க்க மாட்டேன். சரிம்மா, அந்த லைவ் முடிஞ்சதும் என்ன நடந்துச்சுன்னு நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேம்மா. சரிங்க அத்தை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்க வந்திருக்க மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். கூப்பிட்ட உடனேவே ஏன் எதுக்குன்னு கேட்காம எல்லாருமே கிளம்பி வந்திருக்கீங்க. ஆக்சுவலி மீடியா மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. ஆனா சில மீடியாஸ் மற்றவங்களுடைய மரியாதையை கெடுக்கிறதுக்குன்னே இருப்பாங்க. அதனால தான் அப்படிப்பட்டவங்களை தவிர உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். பாரா, இவன் என்னமோ நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்த போற மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஒருவேளை இப்ப நான் பூமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க பண்ண பிரச்சாரத்தை எல்லாம் நான் உண்மையை ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடாது. சோ யாரெல்லாம் என் மேல தப்பான பிரச்சாரம் பண்ணாங்களோ
அவங்க எல்லார் மேலையும் கோர்ட்ல 100 கோடி ரூபா மான நஷ்ட ஈடு வழக்கு போடலான்னு சொல்லி யோசிச்சது. 100 கோடிக்கு கோர்ட்ல மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டா எங்க விஷயத்துல அந்த பர்டிகுலர் மீடியா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதனாலதான் அவர் அவ்வளோ தைரியமா கேஸ் போட்டிருக்காருன்னு நம்புறவங்கல்ல குறைஞ்சபட்சம் கொஞ்சம் பேராவது அத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இன்னும் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி நம்ப வைக்கிறது? நம்ப வைக்க முடியாது. இல்ல இன்னொரு கேஸ போட்டு எங்களுக்குள்ள எந்த தப்புமே நடக்கலன்னு அந்த சாமி மேல சத்தியம் பண்ணி பூமிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தர் 2 பேரை தவிர எங்க நேர்மைய எல்லாரும் நம்புவாங்கல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போ உங்க நேர்மையை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனா இங்க இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குங்க. பூமி யாரோ ஒருத்தரோட தெரியாத பொண்ணா இருந்தா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு அப்செக்ஷனுமே இல்லை. ஆனா அவ என்னோட பரம எதிரி பொண்ணாச்சே, எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சார், அப்ப இதுக்கு எந்த சொல்யூஷனும் இல்லைன்னு சொல்றீங்களா? அங்கதான் நான் வரேன். எனக்கு பூமி அறிமுகமாகும் போது அவ எனக்கு சரச்சந்திராவுடைய பொண்ணுன்னு தெரியாது. அதே மாதிரி பூமி தன்னுடைய அப்பாவை தேடிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து எனக்கு அறிமுகமாகும் போது சரச்சந்திரா தான் அவளுடைய அப்பான்னு அவளுக்கும் தெரியாது. அப்படி நாங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி ஒரு நல்ல நண்பர்கள் ஆனோம். அந்த நட்பு ரீதியில சொல்றேன். அந்த கடவுள் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன். இல்லனா என் உயிரா நினைக்கிற என்னோட அம்மா மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். எங்களுக்குள்ள எந்த ஒரு தப்பும் நடக்கல.